ஸோ கடினமான பாதை என்ன, லகுவான பாதை என்ன, இது எப்படி நீங்க எப்படி நீங்க வேறு பிரித்துக் கொள்வீர்கள்? அதை நீங்க சொல்லணும். அப்படின்னா நீங்க கடினமான பாதையில நீங்க நடந்து போறீங்க அப்படின்றத எதை வச்சு சொல்றீங்க? சிலருக்கு பாத்தீங்கன்னா ரோட்ல இருக்கிற ஒருத்தர்கிட்ட டக்குன்னு குறுக்க வரும்போது அவன் திட்டுனா கூட அது என்ன பாதை தான் அவங்களுக்கு கேட்கல. இல்ல கடினமான பாதையா அது லகுவான பாதையான்னு நீங்க எதை வச்சு அதை சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? அதான் நான் நேற்று கூட சொன்னேன்ல, அவனுக்கு காலெல்லாம் 10 எலும்பு 20 எலும்பு உடஞ்சிட்டு கிடக்குது. உங்களுக்கு என்னமோ ஒரு சின்ன நகை மட்டும் தான் பேந்துருச்சு. ஆனா நீங்க என்ன ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க? நான் யோபுனுடைய சோதனை எனக்கு வந்திருக்கு ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. யாருடைய சோதனை வந்துச்சாமா? கர்த்தர் என்ன யோபு மாதிரி சோதிக்கிறார் இயேசுவே அப்படின்னு. எதுக்கு? நகம் பேந்து போனதுக்கு. யோபுனுடைய சோதனைனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நன்றாய் கவனிங்கள். கடினமான பாதை அப்படின்றதும் லகுவான பாதைன்றதும் உங்க மனசை பொறுத்து தான் இருக்கு. உங்க மனசை பொறுத்தா இருக்கு. நான் போற போதை எனக்கு யாருக்கும் தெரியும் ரொம்ப கடினமான அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு சத்தமா சொல்லுங்க. ஆனா நீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது என்ன பெரிய பாதை, இதை விட பெரிய பிரச்சனை எல்லாம் சந்திக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு என்னவா இருக்கும்? இப்போ நீங்க டிசைட் பண்ணீங்க உங்களுக்கு கடினமா லகுவா? நீங்க கடினமான பாதையில் போறீங்களா லகுவான பாதையில் போறீங்களா? நான் உண்மையில சொல்றேன், லகுவான பாதையில கர்த்தர் நடத்துறாரு. என்னதான் ஒரு விதத்துல கஷ்டமா இருந்தாலும் ஒரு சின்ன ஜெயமாவது கர்த்தர் காண பண்றாரு. என் ஜீவனை கர்த்தர் காத்து கொண்டாரு. நான் இன்னும் நிர்மூலம் ஆகலையே. அப்ப நான் சொல்றேன், நீங்க என்ன கடினமான பாதையில் போறீங்க? இல்ல இன்னைக்கு இத்தனை பேர் நடந்து உட்கார்ந்து இந்த சர்ச்சில் அட்டன் பண்றீங்கல்ல, நான் உண்மையில சொல்றேன் நீங்க கடினமான பாதையில் போவே இல்லை. கடினமான பாதையில் போறோம்னு சொல்றவங்க 1.5 வருஷமா ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு ரூமுக்குள்ள அடைஞ்சு கிடக்குறாங்க. அவங்க தான் அவங்களுக்கு வெளியே வர முடியாது. அவங்க 1.5 வருஷமா ஒரு ரூம்ல அடைஞ்சு கிடக்குறாங்க. ஆனா நம்ம இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண தெரியுமா? ஆண்டவர் என்ன உபத்திரவத்தின் பாதையில் நடத்துறாரு. எதுவும் நடத்துறாராமா? நடத்துது. இயேசுவே எனக்கு ஏன் இந்த பாதையை அனுமதிச்சிங்க? உங்களுக்கு கண்ணு இருக்கா இல்லையா ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிருப்போம். இல்ல இல்ல இல்ல, நம்ம நிறைய பேர் நம்முடைய லகுவான பாதையை நம்ம என்ன பாதையா நினைச்சுக்கிறோம்னா கடினமா நினைச்சுக்கிறாங்க. அதான் இன்னொன்னு சொல்ல, ஒரு நாய் ஒருத்தர் பயப்படுத்துச்சாமா. ஒரு நாய் கத்துது, நடந்து போகும்போது கத்துது. புதுசான ஆள்னா கண்டிப்பா நாய் என்ன பண்ணும்? அந்த அம்மா சர்ச்சில் ஓன்னு அழுது, ஏன் அந்த நாயை அனுப்புறீங்க? அந்த நாய் என்னை பார்த்து கொலைச்சிருச்சு, நான் பயப்பட்டேன் தெரியுமா, நான் பயந்தேன் தெரியுமா, இப்படி ஒரு பாதை தேவையா ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு கடினமான ஒரு பாதை, நாயெல்லாம் என்ன கத்துதே அப்படின்னு ஓன்னு அழுது அழுது அழுது. எதுக்கு? ஏசு நாமத்தில் சொல்லி ஒரு கல்ல தூக்கினாலே அது என்ன பண்ணிட்டு போகுது? அது கொஞ்சம் நேரம் தொடர்ந்து வந்தாலும் சரி இன்னும் பண்ணாது அப்படின்னு அதுக்கு போய் இவ்வளவு கடினமான பாதை. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது. டீ கொட்டிருச்சுன்னு வைங்களேன் நம்ம ஆட்களுக்கு, அவ்வளவுதான். அது என்ன பாதை கேட்கல? கடினமான பாதை. டீ கொட்டுனா கடினமான பாதை. வண்டியில போகும்போது டயர் பஞ்சர் ஆச்சுன்னா என்ன பாதை? அது கர்த்தர் என்ன சோதிக்கிறாரு. பெட்ரோல் முடிஞ்சிச்சுன்னா அடிக்காதது நம்ம தப்பு, அதை நினைக்க மாட்டோம். கர்த்தர் என்ன பாதை நடத்துறாருன்னா கர்த்தர் என்ன கடினமான பாதை நடத்துறாரு. இல்லவே இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளை. நம்மை கர்த்தர் சில நேரத்தில் எப்படிதான் நடத்துறாருன்னா லகுவாய், கரவலாடுகளை அவர் மெதுவாய் நடத்துகிறார்.